எங்க அப்பா அம்மாவோட 60 கன்னடா நின்னு போனதுக்கு அவ காரணமா இருந்தது. என்னால தாங்க முடியல அத்தை. யாரோ அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. பாத்தீங்கல்ல எவ்வளவு பேரு. அத்தனை பேர் முன்னாடியும் அவர் எவ்வளவு கூடி குறுகி நின்றார். இதெல்லாம் அவமான வேலைதான். கடைசி நேரத்தில் இப்படி என் கழுத்தா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுவான் தெரிஞ்சிருந்தா அந்த மாங்கல்யத்தை அம்மா கிட்டே கொடுத்து வச்சிருந்திருப்பான். அவளை நம்பின பாவத்துக்கு இந்த சபையில எல்லாம் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டான். அது ஆமா, இங்க 2 பேருக்கும் பொம்பளை பிள்ளை இல்லைங்கிற ஏக்கத்தினாலயோ இல்ல வேற என்ன காரணத்தினாலயோ தெரியல. அதனால என்னைக்கு பிரியாவும் காவியாவும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ அந்த நொடியில இருந்து இவங்க 2 பேரும் எங்க சொந்த மகள்களா தான் நாங்க பாக்குறோம். சொல்லுமா, என்னைக்காவது இவங்க மனசு புண்படுற மாதிரி நாங்க நடந்திருப்போமா? இல்ல இவங்களை ஏதாவது தப்பா நடத்திருப்போமா? இல்லையே. இவ இருக்கப்பா எங்க 2 பேரையும் சொந்த அப்பா அம்மாவாவே நினைக்கிறான். மனசால ஏத்துக்கிட்டா அவ்வளவு நிறைவா இருக்கு. ஆனா காவியா என்ன காரணமோ என்னவோ தெரியலமா, அவளால எங்களை ஏத்துக்க முடியல. அட எங்களை விடுமா, இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போயிட போறோம், வாழ்நாள் முழுக்க இருக்க போறோம். ஆனா இவன் என்னமா தப்பு செஞ்சா? பெரியவங்க சொன்னோங்கிற ஒரே காரணத்துக்காக அவ கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டாரா இல்லையா? ஒரு வார்த்தை தப்பா பேசலாம் அன்னைக்கு இல்லையே. வாழ வேண்டிய வயசுல சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிக்கிறான். இவன் முகத்துல நான் முடிக்க முடியலமா. எம்மாடி, அவளை வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மேல அன்பு காட்ட வைக்கலாம் முடியாது. அவளுக்கு இங்க இந்த குடும்பத்துல ஒருத்தி இருக்க பிடிக்கலன்னா நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சிடாதா? ஆனா வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. ஒருவேளை நான் சொல்றது தப்பா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிட. அவளுக்கு இந்த வீட்டுல வாழ விருப்பம் இல்ல, இந்த குடும்பத்துல யாரையும் பிடிக்கலன்னா தெரியலவா, வேற ஏதாவது வேணா முடிவெடு. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. அண்ணி, நீங்களாவது அண்ணகிட்ட சொல்லுங்க அண்ணி. எதுவா இருந்தாலும் காவியா நேர்ல வந்துடட்டும். எங்க போனா என்ன விஷயம் நேர்ல வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் நாம பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன அண்ணி நீங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? காவியாவுக்கு பார்த்தி கூட வாழ்றதுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அம்மா, நடந்த பிரச்சனை என்னன்னு தெரியாம ஒருத்தங்க மேல பழி சுமத்துறது ரொம்ப தப்புமா. காவியா என்ன எமர்ஜென்சில கோயில இருந்து போனாங்கன்னு தெரியல. அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, எப்படி இருப்பாங்கன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டாமா? இப்படி உட்கார்ந்து பேசுறதெல்லாம் எனக்கு சரியா படலமா. முதல்ல காவியா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் என்னங்கறத டிசைட் பண்ணிக்கலாம். பார்த்தி வாடா, வா, முதல்ல போய் காவியாவை தேடலாம். ஆமா மாப்பிள்ள, ஜீவா மாப்பிள்ள சொல்ற மாதிரி நம்ம போய் காவியாவை தேடுவோம்டா. வாடா போலாம். ஆமா, அவனே சின்ன குழந்தையா, ஒவ்வொருத்தரையும் காணாம போகும்போது நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது.
கோயிலுக்கு வராம இருந்தா கூட என்னாச்சோ ஏதாச்சும் போய் தேடலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் என் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தா. இப்படி காலம் வாரிட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. போமாட்டேன். என்ன ஆனாலும் அவளை தேடி நான் போமாட்டேன். என்னைக்கு அவ என்னை விட்டு போனாலும் இனி ஒரு நாள் கூட நான் அவளை தேடி போமாட்டேன். போமாட்டேன். டேய் மாப்ள, சும்மா இருங்க மாமா. காவ்யா, ஏய், என்னடியாச்சு? எங்க போன? ஏய், ஏடி ஒரு மாதிரி இருக்க? என்னடியாச்சு? அங்கிருந்து ஏடி வெளியே போன? எங்க இருந்துட்டு வர? இப்ப நீ உண்மையை சொல்லல, இந்த நிமிஷமே என் உசுறு போயிடும். இங்க ஆளாளுக்கு உன்னை பத்தி ஒண்ணு சொல்றாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் தலையே வெடிச்சிடுற மாதிரி இருக்குடி. தயவு செஞ்சு வாயை திறந்து ஏதாவது சொல்லு. நீ எங்க போயிட்டேன்னு கேட்டா எல்லார்கிட்டயும் நான் என்ன காரணம் சொல்றது? யாராவது கேட்டா க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான்னு சொல்லிடுங்க அத்தை. இல்லைன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில நான் இல்லைன்னு தப்பா நினைப்பாங்கல்ல அத்தை. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன். சொல்லுடி. அது என்ன பண்றீங்க? விடுங்க. வேணாம் நீ. எங்க போனேன்னு சொல்லு. ஏன் இப்படி கல்லு மாதிரி நிக்கிற? எதுக்கு எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தின? அத்தையும் மாமாவும் உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? பாவம் அவங்க. அவங்களோட 60ஆம் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிட்டியே. நீ போனதும் இல்லாம பார்த்தி கொடுத்த தாலியை ஏண்டி எடுத்துட்டு போன? உன்னால அவங்க 60ஆம் கல்யாணமே நின்னு போச்சு. இப்ப சந்தோஷமா உனக்கு? வாய் திறந்து பதில் சொல்லுடி. நீ அப்பா பொண்ணுன்னு உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தண்டா. அதுக்கு தான் அப்படி நடந்துக்கிறியா நீ? உன் அப்பாக்கும் அம்மாக்கும் கொடுக்கிற பரிசா இது? நீ இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு எங்களை சாக சொல்லியிருந்தா கூட செத்துருப்போம். ஏமா இப்படி பண்ண?
கேக்குறல்ல, சொல்லு. ஏன் இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ண? எங்களை விட உன் மேல பாசமாவும் அன்பமும் தானே அருணாச்சலமும் பார்வதியும் நடந்துகிட்டாங்க. அவங்களுக்கு போய் எப்படிமா உன்னால இப்படி செய்ய முடிஞ்சது? சரி, அதெல்லாம் விட. நீ அங்கிருந்து ஏன் போன? அத மட்டும் சொல்லு. சொல்லு. அம்மா, நிறுத்து. அவளை அடிக்காத. அம்மா போறதுல நீ எங்க போறேன்னு இப்படி அம்முக்குட்டி மாதிரி நிக்கிறியே. என்னைக்கு அவன் நம்ம பேச்ச கேட்கலையோ, இவளுக்கு நமக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. இனி இவளுக்கு நமக்கு ஒண்ணு இல்ல. இவ யாரோ, நாம யாரோ. நம்ம செத்தாலும் நம்ம மூஞ்சல இவ முழிக்க கூடாது. அருணாச்சலம், பார்வதி, இப்படி ஒரு பொண்ண மருமகளை நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடு அருணாச்சலம், என்ன மன்னிச்சிடு. அண்ணே, அண்ணே, மன்னிச்சிடு அருணாச்சலம். நீ போய் ஏன் கால் எதுக்குடா? ஏன் அவ பண்ணதுக்கு நீ என்ன ஏன் கால்? உன் குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் தொலைச்சிட்டாளடா. இவ செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கூறா, நான் ஏத்துக்கிறேன். தப்பு செஞ்சது அவ, உனக்கு எதுக்கு நான் தண்டனை? நான் தான் அவளை பெத்தேன். டேய், இவளை மட்டுமாடா பெத்த? தோ, 10 தங்க மாதிரி இருக்கிற இவளையும் தானே பெத்த? இவளை உங்க வீட்டுல தானே வளர்ந்தா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருமக வரனா வீட்டுக்கு விளக்கேத்த வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும், அந்த வீட்டுக்கு ஒரு பிரகாசம் வரும்னு. அப்படிப்பட்ட ஒரு ஒளிய, ஒரு பிரகாசத்தை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தவடா இவ. ஆனா அவ மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையேடா. டேய், இவளுக்கு எங்களுக்குமான எல்லா உறவையும் இதோட நாங்க முடிச்சுக்கிறோம்டா. இனிமே நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லு, அப்ப நான் இங்க வரேன். எங்களுக்கும் காவியாவுக்குமான உறவு இன்னியோட முடிஞ்சு போச்சு. நான் பெத்த பொண்ணால ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நின்னு போயிடுச்சு. அதுக்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணா, நான் வரேன். வா மகா, வா. அம்மா, தோரா, டேய், இருடா, டேய். டேய், காவியம்மா, இந்த வீட்ல உனக்கு என்னடாமா குறை? அன்பு, பாசம், இதுல ஏதாவது குறை இருக்கா? இல்ல ஏதாவது வசதி குறைவு இருக்காமா? அதுவும் இல்லைன்னா
யாராவது உன் மனசு புண்படுற மாதிரி ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? அப்படி ஏதாவது பேசிருந்தா சொல்லுமா, யாரா இருந்தாலும் இப்பவே இங்கே வச்சு கேட்டுறேன். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்திருந்தா கூட சொல்லுமா, அதை நான் ஏத்துக்கிறேன். மாமா என்ன மாமா நீங்க போய் ஏன் இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி அத்தை மாமா கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். மத்தவங்களோட உணர்ச்சியை மதிக்க தெரியாத இவகிட்ட பேசி என்ன ஆக போகுது? இல்லம்மா, இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. யாரும் கோவப்படாதீங்க. காவியம்மா, உன் அப்பா கேட்டாரு, நீ சொல்லல. உன் அம்மா கேட்டுட்டாங்க, உன் கூட பிறந்தவ இவளும் கேட்டுட்டா, நீ சொல்லல. இருக்கட்டும், பரவாயில்ல, விடு. நடந்தது நடந்ததா இருக்கட்டும். இப்ப நான் கேட்கிறேன்டா, உன் மாமா கேட்கிற. சொல்லுடா, எங்கடா போயிருந்த? நீ இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த? ஒரே ஒரு வார்த்தை, அதை மட்டும் சொல்லுமா, போதும். நான் எங்க போனேன்னு யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. என்னால சொல்ல முடியாது. இதான் உன் முடிவா? அப்போ நானும் என் முடிவை சொல்லிடுறேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இனி உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. இன்னைக்கு உன்னை தலைமுழுகி இருக்கிறது துரையும் மகாவும் மட்டும் இல்ல, இருந்தாலும் கட்டாயப்படுத்தி என் மகனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்துக்கு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீயும் அப்படியே இந்த வீட்டை எங்கேயாவது ஒரு ஆனா இனி நீ உன் வாயால என்ன மாமான்னு சொல்லக்கூடாது, கூப்பிடக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. டேய், டேய், உன்னதாண்டா இவ்வளவு கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை கூட பேசாம யார் வீட்டுக்கோ வந்த விருந்தாளிகிற மாதிரி மௌனமா வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிற. என்ன சார், பேசுங்க. ஏன் எல்லாருமா சேர்ந்து உங்க பொண்டாட்டிய கார்னர் பண்றோம்னு தோணுதா? பேசுவேடா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா. உன் மனசுல என்ன இருக்கு அதையும் கொட்டி தொலைச்சிரு. அப்பா, ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கப்பா, என்ன மேற்கொண்டு பேச வைக்காதீங்க. இவன் மனசு மாறுவான்னு நானும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி நம்மளை அவமானப்படுத்துவான் நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ள, என்னடா விடுறா. எனக்கு அவளுக்கு இருந்த உறவெல்லாம் அறுத்து போச்சு. இனிமே அவகிட்ட வாழ்றத பத்தி எல்லாம் என்னால் பேச முடியாது. வேணும்னா விலகிறத பத்தி பேசலாம். டேய் மாப்பிள்ள, பிடிக்கப்பா மாமா